சார் பொதுவா சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு. நான் அதை நம்புற ஆளு சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யற தொழில என் உயிரை தான் சார் நினைக்கிறேன். என் உயிர் மேல எனக்கு எப்படி ஒரு அக்கறையும் பயமும் இருக்குமோ அதே மாதிரி தான் சார் நான் செய்யற வேலை மேலையும் எனக்கு கவனமும் அக்கறையும் இருக்கும். என்னைக்குமே நான் கவனக்குறைவா வேலை பார்த்ததில்ல சார். என்னை இந்த கடையில இருந்து அடிச்சு துரத்தி விடணும் அப்படின்னு இங்க நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட மத்தவங்க தப்பு தப்பா சொல்லி மாட்டிக்கிட்டு நின்னேன். அந்த சமயத்துல நீங்க எனக்கு உறுதுணையா இருப்பீங்கன்னு நம்பினேன். ஆனா அன்னைக்கு கடையில காட்டன் குடன் எரிஞ்சிட்டு இருக்கும் போது எந்த ஓனரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பொருட்கள் நெருப்புல எரிஞ்சு நாசமாகிறத பார்க்கும்போது கோபம் வரதானே செய்யும். அப்போ யார் என்ன சொல்றாங்களோ அதை நம்பணும்னு தானே தோணும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார், என்னை பத்தி மட்டும் இல்லை, இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கு. யார் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாலும் சொல்றாங்களே அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி முடிவிடுங்க சார். சொல்றது யாரா இருந்தாலும் நீங்க அப்படியே நம்பிடுறீங்க. இனிமேலாவது அடுத்தவங்க சொல்றதை நம்பாம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க சார். ப்ளீஸ் சார். இதனால எவ்வளவு மன கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை, இதெல்லாம் வேண்டாம் சார். உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ற இடத்துலலாம் இல்ல, ஆனா எனக்கு தோன்றதை நான் சொன்னேன். மத்தபடி இதை பத்தி நாம பேச வேண்டாம், விட்டுடலாம் சார். நடந்தது நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். உங்ககிட்ட இருக்க இந்த பக்குவம் தாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுந்தரபாண்டியன் தான் இதை பண்ணியிருப்பான்னு உனக்கு அப்பவே தெரிஞ்சோ யூகிச்சோ நீ என்கிட்ட வந்து சொல்லல. மற்றவங்களை பத்தி தப்பா சொல்லி நீ ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த வெற்றிக்கும் நீ ஆசைப்படல. நீ கடுமையா உழைச்சி உன் பொண்ணுக்காக வாழ்ற இல்லையா, அதுதான் உண்மையான வெற்றி. என்னோட ஸ்டாப்பை நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க போறதில்ல. இனிமே விஜி வந்து என்னோட ஸ்பெஷல் ஸ்டாப். இதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம், இனிமே இது உன் கடை அப்படின்னு நினைச்சுக்க.